என் இனிய தமிழ் மக்களே, மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். என் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரியுது நம்ம வாத்துக்கறி தான். அண்டு எங்களோட இன்னொரு நண்பர் ப்ரூனோ ரோஸ், அவரோட வண்டியில் தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னென்னா, எங்கள் காலேஜ் கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் விவசாய தொழிலில் இருக்கார். அந்த விவசாயி வந்து மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஒரு அழகான கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்ருக்காரு. அவரை வந்து ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் போய் பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழித்து அவரை போய் பார்க்குறோம். சரி, நம்ம பாபு எங்கே இருக்கிறான் பாருங்கள், ரோட்டில் நிற்கிறான்னு. எங்கேப்பா வந்துக்கிறேன்? ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜாலியாக எல்லாமே இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம், பல வருடங்கள் கழித்து. சொல்லுங்கள், அடுத்தது எங்கே போகிறோம்? மதியானம் சமையல் பண்ணுறதுக்கான காய்கறி வாங்கி மதியம் சமையல் பண்ணுறதுக்கான காய்கறிகள் தயவு செய்து அனைத்தும் டெலிட் செய்யப்பட வேண்டும். தம்பி வந்து புதுசாக வீடியோவில் வராப்பிலையா, அதெல்லாம் அவருக்கு வரல, எனக்கே வராது. ஏதோ ட்ரை பண்ணுறான். ரோல் இதெல்லாம் நீ போட்டுருவேன். இல்லை தேவையான தான் போடுவான். ஏதாவது உனக்கு மைனஸ் நீ போட மாட்டேடா, என்னோட ஏதோ நீ போட்டுருவேடா. உனக்கு ஏதாவது வரல பிடிக்கலாம், எடிட்டிங் அப்படி எடிட் பண்ணிடுறான்னா இப்படி கை காட்டு, ஏன்னா நான் புரிஞ்சுப்பேன். சரி, கட் பண்ணிவிடு அப்படின்னு. சிக்கன் இங்கே வந்து மிலிட்ரி ஹோட்டலில் வாங்கிக்கலாம். மிலிட்ரி ஹோட்டலா? ஹோட்டலில் என்ன சாப்பிட்டில் வேலை செஞ்சாரு அது? சாரி, அந்த மிலிட்ரிக்காரர். ஓகே, நான் நினச்சேன் சிக்கனே செஞ்சதே வாங்க போகிறோம் மிலிட்ரி ஹோட்டலில். இங்கே இருக்கும் பாரு, ரைட்டில் இங்கே இருக்கும் பாரு. அவரா தெரியும், மூட்டை பக்கத்தில் பாருப்பா, மூட்டை பக்கத்தில் பார்த்து இவர்கிட்ட முன்னாடியே சொல்லு, இல்லை ஜர்க் ஆகிட்டு வர டிரைவர். இல்லை வரப்போ சிக்கன் வாங்கிக்கலாமா? ஓகே. சரி, இப்போ காய்கறிக்கு போயிட்டுப்பா. நேராக போப்பா. எப்படி உனக்கு நல்ல ட்ரைனிங்காக இருக்குல்ல? சமைக்க போகிறோன்னு வந்துட்டோம். உனக்கு சமைச்சிடுறேன். சமைக்கலாம்டா. சாப்பாடு சாதம் வடித்து சிக்கன் கிரேவி ஒரு 65, அவ்வளோதான். சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் எங்கள் நண்பரோட தோட்டத்துக்கு சமைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். நண்பர் உழைப்பாளி வந்துட்டாரு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. சரி, இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம், ரைட்டா? இந்த சண்டே சமையலில் வர ஆன்டி மாதிரி பேசாத.
வெங்காயம் தக்காளி ஒன்றா வாஷ் பண்ணிட்டேன். அதான் அவ்வளோ பெரிய குண்டா இல்லை, இது வாஷிங் மாதிரியே தெரியல, ஏதோ ஸ்ப்ரேயிங் மாதிரி இருக்கு. ஓமா இதுக்கு மேலே ஊற வைக்கிறான்னு நினைக்கிறேன். தட்டு எடுப்பான். இது தட்டு இருக்கு, வாஷ் பண்ண அந்த போடுறது தானே. வாஷ் பண்ண போடுவான். சரி, ஏதாவது சொல்லுங்க, ஏதோ உங்களுக்கு குக்கிங் தெரியுன்றதுக்காக மூஞ்சி அப்படி உரமா வச்சு பண்ணாதீங்க. குக்கிங் முடிஞ்ச பிறகு பெரட்டி எடுத்துருவோம். வேற லெவலுங்க, வேற லெவல். அது ட்ரெண்டாக இருந்தால் அப்படியே கை விட்டுக்கல லைட்டாக. செமையா வெட்டுறான்டா. எப்படா வீட்டில் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவியா? சும்மா சும்மா தலையாட்டாது. உங்க அம்மா கிட்ட வந்து நான் கேட்பேன். நீ கேளு ஆ, வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைமா ஏதோ பரோட்டா கடையில வெட்டுறான்டாங்க. இல்லாட்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி வெட்ட முடியும்? செம்ம மச்சான். இது மாதிரி பண்ணிடலாமா கிரேவியாக பண்ணலாம்? நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி தெரியும். கிரேவிப்பா, ஓ கிரேவிப்பா. நீ நாய் கடித்தவனா? நாய் அவன் கடிக்கலடா, நாய் அவனை கடிச்சிது. நாய் கடிச்சவடா. அந்த இடுப்பு எதுனா செட்டுடும். இப்போ இந்த கறி சட்டி சுடக்கூடாதுன்னு, கறி ஆகக்கூடாதுன்னு இங்கே சேர் வச்சிருக்கல. ஓகே. நம்ம வெங்காயம் கட் பண்ண நேரத்தில் இது பற்ற வச்சு சுத்தனி போட்டுருக்கலாம். அரிசி கொட்டுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம ஒன்றா முதல்ல இருந்து பண்ணலாமா? கட் பண்ண. ஆமாம், கட் பண்ணிருக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். இதில் 65லையா? டேய் கம்மன் இருப்பா, அதை பார்ப்பா. ஆ, ஏதோ ஓரளவு குக்குன்னு ஒத்துருக்குறோம். அதுக்காக 65ல கொத்தமல்லி கருவேப்பிலாம் போடுறேன்னு சொல்கிறேன். ஏன்டா அவ்வளோ மஞ்சள் தூள் போட்ட? பிளேட்டை மாற்றிட்டான். இல்லை இல்லை, இது அதோ சிக்கன் மசாலா இது பாரு, அதை போட்டு டேய் போடு போடு. பார்த்து போடுங்கடா. போகிற வழியில் லெமன் கம்மாயில் உட்கார வச்சுக்காதீங்க. லெமனை கட் பண்ணி போய் தயிர் கொஞ்சம் போடு. எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, ஈவினிங் பார்ட் டைம் ஏதோ போயின்னு இருக்கு. கன்ஃபார்ம். இல்லாட்டி ஒரு வெங்காயத்தில் ஒரு மனுஷன் 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பார்த்தாலாம் வெட்ட முடியாது. ஏதோ பண்ணுறான். விஜயராஜ், இந்த ஆயில் எங்கே இருக்கணும்? கீழே வைங்க. கீழே வச்சா சாஞ்சிரும். இல்லை அப்படியே கையில் பிடிச்சிங்க. புஷின் தான் டயர்டாக இருக்கு. அதானே பார்த்துருக்கு அப்பத்துல இருந்து. நேரம் பார்த்து பழி வாங்குறான். ஏய், வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தியா இஞ்சி பூண்டு? டேய், இவன் வேறு வேறு 18 ஆடி புண்ணா உள்ள ஊந்துற போகிறான். அவனை புடி என்னன்னு இதுக்குள்ள ஏன் போட்டா? போடலாம் போடலாம். சொல்லு. அடிச்சு விட்டு உன் காட்டில் நீ மழை. ஒருவேளை தள்ளு வண்டி கடை வைக்கணும்னு சொல்லியிருந்தான்டா. இன்னைக்கு தான் டெஸ்டிங் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சால்னாவை எப்படி செய்யலான்னு. இதில் ரெகுலேட்டர் எங்கே இருக்குது? அரைக்கணும். என்னது? அரைக்கி வைக்கணும். கேஸ் அடுப்பு சட்டிக்குள்ள போறானா அடுப்புள்ள போதும். போதும்டா, தெகட்டிடும்டா. கேட்டாது நல்லா இருக்கு. இந்த எண்ணெய் பாக்கெட்டை யாராவது வாங்குறீங்களா? சிக்கன் மாதிரி வச்சுரு. சிக்கன் மூந்துரும் மச்சான். இந்த சிக்கன் மேலையா? அந்த மரத்து மேலே சாட்சி சாட்சி வைடா. எறும்பு உள்ள இருக்கு. அது வேற அது போ. வேற எங்கேயாவது இடம் சொல்லு மச்சான். என்னடா பாக்கெட்டு? என்னதான் இதே லுங்கி தராது உள்ள கோவில். டேய், அந்த மரத்துக்கிட்ட யாரும் போகாதீங்க. அது எண்ணெய் இருக்கும் பகுதி, விபத்து பகுதி மாதிரி. சரியா? லுங்கி நல்லா இருக்குது. புதுசாடா தொடச்சிங்களா? சரியாவே போகல மச்சான். உண்மையிலே லுங்கி நல்லா இருக்குது. ஐயோ, பைபிள் ஏதோ பிளான் பண்ணுதே. ம் ம் ம். ஏய், என்ன ஓட்டிட்டு இருக்க? இந்த பாரு, மண்டை திறந்துருவேன். சார், நல்ல கிளைமேட்டு, நல்ல ஒரு பகுதி, நல்ல ஒரு இடம். பகுதி இடம் எல்லாம் ஒன்று தான். மோதி விசல் தான் அடுத்தது. எங்கடா ரெடிஸ்லியா? எவ்வளோ கிரவுண்ட் வாங்கினா? அவங்ககிட்ட சொல்லாத எதுவும். அவனோட பவர் உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் இருக்காங்க, சொல்லு. ஆமாம் மச்சான், கூட்டு மச்சான். நல்லா கலரே காணும் மச்சான். அந்த மிளகாத்தூள் போடணும்டா கொஞ்சம். இதை போடுங்க. டேய் மச்சான், நீ தான் இது அப்படியே விட்டு வந்துட்டான். உங்க ஊர் என்ன திருப்பதியா? டேய், இது என்னடா இது? ஊற சொன்னாண்டா. ஊற வைங்கடா மச்சான், அதில் இன்னும் மிளகாத்தூள் சேர்க்கணும்டா. லைட்டாக உப்பு போடணும். உப்புலாம் போடவே இல்லையடா. நான் அது டேஸ்ட் பண்ணுங்க. உப்பு போடல. நான் தானே சார் உப்பு போடல. எலுமிச்சம்பழம் அது போட்டேன். எலுமிச்சம்பழம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் எல்லாமே போட்டாச்சு. இது மட்டும் தான் போடல சார். அது பிரிக்கவே இல்லை. அப்படியே போறீங்க கவட்டையை தூக்கிட்டு. அது முதல்ல பிரிங்க. கத்தி எடுத்து இது மாதிரி ஹெவி டாஸ்க் எனக்கு கொடுக்காத. வாயில மிளகாத்தூள் போயிடுச்சுனா. ஏய், பார்த்து பார்த்து. போதும் 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 போதும். உப்பு.
எல்லாத்தையும் கடைசி ஏதோ ஒன்று கொட்டணும். உப்பு இங்கே இருப்பா, உப்பு அதே என்ன போடுறேன். அது என்ன தெரியுமா? ஒரே போடும் பொய்யா தனியா தூள்டா கட் பண்ணு. என்ன கட் பண்ணுறது மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அவனால் குனிய முடியாதுல்ல. இது இப்ப போடாத. இல்ல லைட்டா மஞ்சள் தூள் போடணும்டா. ஏய் அடிச்சுக்காதீங்கடா. இல்ல அந்த எதுக்கு சொல்றேன். இதில் ஏன்டா மஞ்சள் தூள் போடுறீங்க? அதாவது மக்களே, இது வந்து என்னடா அப்படி நொல சமையல் செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இல்ல உப்பு போட்டு வாஷ் பண்ணியா உப்பு போட்டு ஊற வச்சேன். வேற குறுக்க அதான் அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அதனால் முன்ன பின்னே இருக்கும். அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். எல்லாரும் படிச்சு ஓட்டணும். ஆமாம், எல்லாருமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இது பேச்சுலர் சமையல்னு சொல்ல முடியாது மச்சான். எனக்கு எல்லாருக்குமே வயசாயிடுச்சு. ஏன் ஆளு எத்தனை தான் பார்க்குது? பாம்பு வேற கழுத்தில் ஊறுது, மாடு வேற இழுத்துன்னு போகுது. எங்கடா தண்ணி வேற புசு புசு. தம்பி நீ அடிக்கடி மேலே மட்டும் பார்க்காத, கீழேயும் பாரு வெளிதானே. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கேட்பேன். எனக்கு புரியல, அதுதான் கேக்குறேன். ஏய், இதெல்லாம் இல்ல இல்ல எனக்கு புரியல. ஒரு சேனல் ஓனரா, அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் நிக்க வச்சிங்க. சேனல் ஓனரா எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கணும்டா. நான் இங்க இன்னும் பேமெண்ட் கொடுக்கல. முதல்ல பேமெண்ட் எனக்கே வரல. அந்த உனக்கு கொடுக்குறது முதல்ல, அப்புறம் சந்தியா வளசிடா. டேய் கொஞ்சம் ஊத்துறா. குனி சார், கொஞ்சமாவது குனிங்க சார் நீங்க. இவனுங்க இடக்குறமா பேசி சேனல் முடக்கிட்டு போல இருக்கு. என்ன அது மாஸ்டர் வந்து ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக்கு போயிருக்காரு. அதுக்குள்ளே இந்த கிரேவியை எந்த அளவுக்கு நல்லா ஆக்க முடியுமா ஆக்கிடுங்க. டேய் போதும்டா. கொரியண்டர் போட்டு போட்டிங்களா? குறையோட என்ன பவுடர் போறீங்க? இதுனது யாருமே கண்டிக்கல இந்த காமெடியா. அவன் ஏதோ கொட்டலாம். இப்போ என்ன கொட்டலாம்? மடித்துடா. ஆல்ரெடி போட்டல நீ. எல்லாமே போட்டேன்டா. போதும் போதும் விஜய். விஜயராஜ் நாளைக்கு எல்லாருக்கும் ஷிஃப்ட் இருக்கு விஜயராஜ். ஓகே மச்சான், எனக்கு பயமா இருக்குது. வேற யாரும் நாக்கில் குத்தி பாருங்க. நாக்கில் குத்தி பார்க்கும்போது சேர்த்து போயிட்டு வரலாம். பத்தாது. இவன் என்ன நினச்சி தண்ணி ஊற்றின்னு இருக்கான். தண்ணி ஊற்றணும்பா. பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல கிரேவியாக தான் இருக்குது. வேகணும் தம்பி 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 போதும் போதும். கறி வேகணும்டா. டேய் கரெக்டா கொண்டா. சரி ஓகே, அவன் கத்துறான் என்னன்னு பாருங்க. சரி இப்போ அடுத்தது இது இறக்கிட்டு 65 சாதம்மா. சாதம் வச்சிருங்க. சாதம் வச்சிருக்கேன். இன்னொரு பர்னர் இருக்கா? இது மட்டும் நல்லா வந்துருச்சு. சேனல் உனக்கு தான்டா, எடுத்துக்கலாம். நான் ஃபுட்டே தான். ஏய் என்னடா நிஜமாவே நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் மட்டும் போகணும். அது ஆகல. அப்போ பச்சை நீ தள்ளி இல்லை. அந்த ஓரெல்லாம் கலரி விட்றாங்க. நல்லா தான் ஓரம் கலரி விடுறா. இந்த மாதிரி எடுத்துனா இந்தா காட்டு. ஏய் நானே ஒன்று நம்ப மாட்டேன், நானே எடுத்துக்கிறேன். போ. ஏய் ஓரம் பண்ணி விடுறோம். நல்லாடா. இவன் நக்கியே காலி பண்ணிட்டு போகுது. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. பெருமையாக இது இதே தான் வாத்து இருக்கீங்கன்னு சொன்னான். நல்லா இருக்குடா. ஏய் மூடி விட்டுரு. படவா ராஸ்கல், இப்போ போடாதா. கடைசியா இறங்கும்போது அதுதான்டா உனக்குள்ள இவ்வளோ ஒளிஞ்சிட்டு இருக்கா? இது வேக நல்லா சிக்கன் வந்துச்சா பாரு. சிக்கன் வந்திருக்கும். ஏய் மச்சான், எப்படா இதெல்லாம் கற்றுக்கினேன்? இன்னொரு 5 நிமிஷம் அவ்வளோதான். ஒரே பீஸ் சிக்கன் எடுத்துச்சுமா இது பண்ணிப்பேன். எப்போ இதெல்லாம் கற்றுக்கினேன் சொல்லு. டேய் நான் செஞ்சு தானே இருக்கேன் அப்பப்போ வீட்டில். சரி சிக்கன் பீஸை மட்டும் எண்ணெயே எடுக்க சொல்லு. டேய் வெந்திருக்கா பார்க்க சொன்னேன்டா, வேற ஒன்று. ஏன் நீங்களாம் வந்திருக்க பார்க்க மாட்டீங்களா? நான் பார்க்குறேன் விடு. பாரு. போதும் போதும். தண்ணி தண்ணி. டபுள் இது அரிசியோட டபுள் தண்ணி போடும். டேய் டேய் வெடிக்க போதான்டா. வெடிக்க தானே போற. போதும் போதும். இது வெடிக்க போலடா, வடிக்க போறான். அப்படியே நான் பாக்குறேன் இருக்கா. ஆல்ரெடி அது உள்ள கை விட்டு கலாஞ்சி தான் பிரிஞ்சு ஆகிட்டே. அப்புறம் என்னத்தை ஏத்துறது? டேய் ஆசியா வந்து கழுவி எடுத்துனா அது. அப்பா, இல்லைன்னா அதே இதை பாருங்க, அரிசி வெள்ளையா இருந்தது. கழுவுறன்ட்டு உள்ள கையை விட்டு அதை ப்ரௌன் கலர் ஆகிட்டான். இப்போ அது வேற என்ன ரைஸ் அது வரும்? இது ஜீரா பழம் மாதிரி வரும். உப்பு கரெக்டாக இருக்கும். ஆ வெந்துருச்சா மச்சான்? வா வாங்க வா. இவன் டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவான். 100 கிராம் இல்லை. எனக்காக பண்ணுறேன், உங்களுக்காக தானே பண்ணுறேன். மறுக்கா சொல்லு. எனக்காக பண்ணுறேன், உங்களுக்காக தான் பண்ணுறேன். மறுக்கா சொல்லு. நான் இப்போ இந்த சாப்பாடை ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டு உங்களுக்காக சொல்கிறேன். இது சொன்னியே நியாயமான பேச்சு. அடாடா என்ன ஸ்டைல் பாரியா. இது எப்படி இந்த கிரேவி சுண்டி தொக்கார வரைக்கும் பார்த்துன்னு இருக்க போறீங்களா? நான் தண்ணி சொல்கிறேன். ஏதோ சொல்கிறேன். தொக்கு மாதிரி பண்ணி அப்படியே பசங்க சாப்பிடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஆனியன் இதெல்லாம் போட்டிருக்கணும். நம்ம வந்து நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாததால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஆயிடுச்சு. குழம்பு.
தொக்குன்றது வந்துட்டு நம்ம அது வேற மாதிரி பண்ணணும். கரெக்ட். அதுக்கு நீங்க வந்துட்டு ஃபினிஷ் பண்ண பேர் வைக்கிறீங்க பாருங்க, அதான் எனக்கு பிடிச்சது. அது அவுட்புட் பேஸ் பண்ணி தான் பேர் வைக்கணும். நீங்க வந்து ஒரு பொண்ணு இல்ல அதாவது பையன் நீங்க வந்து பிறகுது எது பிறகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே வைக்க முடியும். எடுத்த உடனே நீ ஜனி நின்று வைப்ப பையன் பிறகுது மாதிரி அந்த மாதிரி தான் இது. அப்படி சொல்லு மச்சான். இவ்வளோ லேட்டாக செய்ய இப்போ ஃபைனலாக வரை செக் பண்ணிங்க டேஸ்ட்டு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கிரேவி ஆளுக்கு ஒரு லோட்டா குடிச்சிட்டு போயிடலாம். அவ்வளோதான். அங்கே பாருங்க இப்போ அதான் எண்ணெயே பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னத்தை பார்த்து தான் எண்ணெயை பிரிஞ்சிச்சு, கோயில் நழுவிச்சுன்னு. மச்சான், உப்பு லைட்டாக போடலாமா? இல்லை இல்லை, சாப்பிடும் போது போட்டுக்கலாம். அவங்க டேஸ்ட் இல்லை. ஏன்னா வேணும் பார்த்து. அவன் ரிஸ்க் எடுக்க வரும்ல. பச்சையே பயப்படுறான்னா நீ பெரிய ஆட்டக்காரன் தான். மூணு மணி நேரமாக கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் இவன் தூக்கிட்டு போகிறான். நல்லா வீணே போது வரல. அதாவது விறகு கட்டையை எடுக்கும் போது நம்ம ஷெஃபுக்கு வந்து எறும்பு கட்டிச்சு, கடிச்சிட்டு எறும்பெல்லாம் போயிடுச்சு. இவர் விரல் தான் கொஞ்சம் பாவம். மோதிரம் வெளில வராது. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே மாட்டின்னு தான் இருக்குது மோதிரம் 10 வருஷமாக அந்த விரலில். திருப்பி உள்ளே போட்டு உன் வாய் உள்ள இல்லைடா, அது உள்ள போட்டு சாவடிக்கிறாங்கப்பா. மச்சான், உனக்கு தெரியுமா காலையில் சூரியன் இங்கே இருக்கும்போது ஆரம்பிச்சு, சூரியன் இப்போ அங்கே வந்துச்சு, சாப்பாடு போடலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு நீ சாப்பிடாம இருக்குது பாபு, கஷ்டமாக இருக்குது. அது நீ ஒரு 2 வாரம் முன்னாடி நாய்கிட்ட போய் சொல்லிடணும், கடிக்காதப்பா எங்கள் ஆளை. ஓ கடவுளை, இங்கே வீங்கி போயிருக்கு, இங்கே வீங்கி போயிருக்கு. தயவு செய்து இந்த விரலை காட்டு, மக்கள் காட்டு. இதில் எந்த விரல் வீங்கி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எது எறும்பு கடித்த விரல், எது எறும்பு கடிக்காத விரல்? எங்கள் விவசாயி வாழை இலையை அறுத்துட்டு வர போகிறாரு சாப்பிட்றதுக்கு. The taste is good, dude. You rocked, man. தண்ணி ஊற்றவா? வேண்டாம். சரி ஏய், ஒன்றும் அட்டன் பண்ணிடல வை. இருடா, என்னத்தை பார்த்துன்னு இருக்கா? எங்கள் அம்மா தான் பண்ணிதான். ஏன் திருப்பி பண்ணுறாங்களோ? அப்போ சொன்னது இப்போ கேட்டுச்சோ? குழந்தை சாப்பிட்றா ஏதாவது? ஏன் இப்படி இருக்க? என்ன உடனே சாப்பிட முடியல. மச்சான், கட் வாய்ஸ் பண்ணுங்க. ஐயோ, கையை விட்டு அது போயிடாது. அது விட்டுரு, அது பாட்டில் உண்டு. வேற எங்கன்னா கழிச்சுட போதுடா. விட்டு போயிடாது. ஏய், கையை வந்துடுறா. போயிடுச்சு. வேற எங்கன்னா ஏறி அது பார்த்து பயந்து வெளியே வந்துடும். மச்சான், நீ எதுவும் நான் வந்து உன் பாக்கெட்டில் போடலாம் போடும். இல்லை, அது போட்டோம் நம்ம மேலே பார்த்துச்சுன்னா ஏற்கனவே இன்னைக்கு தான் முடியும். அவன் கஷ்டம். கொஞ்சமாக போட்டு கடைசியாக பரட்டி வச்சுருவோம். 2 பேர் சாப்பிடுவோம். அப்படியே பரட்டி வச்சு நல்லா பரட்டி வேணி தான்.